ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் என்னோடய சேனலை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு வந்து மாமியார் ஊருக்கு வந்து போகிறோம். ஸோ அதனால் அடுத்த 1 வீக்குக்கு வந்துட்டு வீடியோ வருமா என்னன்னு தெரியலை. ஷார்ட் வீடியோ கூட போட முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு சாட்டர்டே தான் வந்து ரிட்டன் வருவோம். ஸோ அதனால் சரி இன்றைக்கி வந்துட்டு வீடியோ போட்டுடலாம், லாங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்து ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையில் எந்திரிச்சு நேரமே எந்திரிச்சு சாதம் மட்டும் வச்சுருந்தாங்க. நான் எந்திரிக்கிறக்குள்ளேயும் நான் வந்துட்டு பொட்டேட்டோ மட்டும் வறுவல் பண்ணேன். வேறு எதுவும் பெருசாக பண்ணல. கேர்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ சரி எதுக்கு புதுசாக வந்து எதை ஒன்று சமைக்கணும் அப்படின்ட்டு கேர்ட் மட்டும் வச்சுட்டோம். அண்ட் அது சிம்பிளாக இருக்கனால சரி இது காலையில் பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே இதை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம்னா அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்து பொங்கல் வந்துட்டு வைப்பில் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலைன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கிச்சன் க்ளீன் பண்ண வீடியோவும் அண்ட் வந்துட்டு வீட்டில் வந்து 2 ஷெல்ஃப் க்ளீன் பண்ண வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்ருக்கும்போது இந்த ஃப்ரிட்ஜை நான் மறந்தே போயிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலேயே இருக்கும். எப்போயுமே வெஜிடபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது வந்துட்டு க்ளீன் பண்ணி தான் வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். பட் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கி 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு அழுக்காக இருந்துச்சு. இப்போ ஊருக்கும் போகும்போது ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். போயிட்டு வந்து பண்ணுறக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் நமக்கு போயிட்டு வந்த டயர்டே வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். நம்மளால் பண்ண முடியாது. பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா வரும்போது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கி ஃபில் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப வந்து அழுக்காக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரேலாம் ஃபஸ்ட்டு எடுத்து அதெல்லாம் கழுவி காய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரிட்ஜை தொடச்சி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து காய வச்சிட்டேன் படியில். வீட்டுக்குள்ளே வைக்கிறக்கு இடமில்ல பெருசாக, அப்படியே வச்சாலும் பாப்பா வந்துட்டு இழுத்து போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வந்து காய வச்சிட்டேன். கொஞ்சம் காத்தோட்டமாக சீக்கிரமாக காஞ்சிடும்னு சொல்லிட்டு இதெல்லாம் காய வச்சதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரிட்ஜு துடைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு பெருசாக நான் லிக்விடெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. வெறும் தண்ணி மட்டும் வச்சு தான் வந்து துடைச்சேன். கொஞ்சம் வெட் கிளாத் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து துடைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது ஃபேன் காற்றுலேயே அப்படியே கொஞ்சம் நல்லாவே வந்து காஞ்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்துட்டு ஊருக்கு போய் vlog எடுத்து போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா 20 மாடுக்கு மேலே இருக்குது. ஸோ மாட்டுப்பொங்கல் வந்துட்டு நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள். லாஸ்ட்டு 2 இயர்ஸ் ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. 2 மாட்டுப் பொங்கலுக்குமே நான் அங்கே தான் வந்து இருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதை vlog எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்துட்டு எங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி. எங்களோட சேர்த்து மொத்தமாக இப்போ ஊரில் இருப்போம்னா 20 பேர் இருப்போம். ஸோ அப்படிங்கும்போது வேலை எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து டைம் இருக்காது. ஸோ ஆனால் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாட்டுப்பொங்கல் vlog வந்து நான் எப்போயாச்சும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு உங்கள் மாமியார் ஊர்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ வந்துட்டு மாடு இருக்கா? நீங்கள் மாட்டுப்பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரிட்ஜை நான் நேற்றே வந்து வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நான் சரியாக கவனித்து மாப் போடலை. இன்றைக்கி சரி ஃப்ரிட்ஜை நகர்த்திடுவோம் ஏன்னா எம்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்திட்டேன். கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு, அதை மட்டும் கூட்டி விட்டுட்டு அப்படியே அதுவே வந்து மாப் போட்டு திருப்பி வந்து செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. ட்ரே எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாதனால ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்ற வீடியோ வந்துட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை தொடச்சி க்ளீன் பண்ணவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஒரு 7:45 ஆயிடுச்சு. பாப்பா இப்போ இந்த டைமுக்கு எந்திரிச்சிருவா. பட் ஆனால் இன்றைக்கி வந்து எந்திரிக்கலை, என்னன்னு தெரியல, தூங்கிட்டு இருந்தா. சரி தூங்கட்டும் அப்படின்னு நானும் வந்து விட்டுட்டேன். கடைசியாக வந்து பேலன்ஸ் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் அண்ட் வந்து மாவு தான் கொஞ்சம் இருந்துச்சு. சரி பாப்பாவுக்கு நைட்டுக்கு வந்து கொஞ்சம் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 3-4 இட்லிக்கு தான் மாவு இருந்துச்சு, அதை மட்டும் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் யூஸ் பண்ணுறது, ஒரு டைம் வந்து ஆர்வக்குலரில் வாங்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு என்னென்னா தெரில, எனக்கு வந்து கடாயில் தான் நான் பேக் பண்ணுவேன், அதோட மூடி வந்து சரியாக செட் ஆகாதனால கரெக்டாக பேக் ஆகி வர மாட்டேங்குது. அதே ப்ராப்பரான அந்த கடாய்க்கு ஏற்ற மாதிரி மூடி ஒன்று வாங்கி இனிமேல் ரெகுலராக வந்து கேக் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கணும் பாப்பாவுக்கு கொடுக்குறக்காக. அண்ட் ஃபைனலாக ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வீடை மட்டும் க்ளீன் பண்ணுறத விட ஃப்ரிட்ஜு தான் முக்கியமாக க்ளீன் பண்ணணும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறோம், அப்படியே வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது வந்து பார்க்கும்போது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். நமக்கு டயர்டில் பார்க்கும்போது கடுப்பாக தான் வரும். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பாப்பா எந்திரிச்சோன்னு வந்துட்டு தோசையும் கத்திரிக்காய் சட்னியும் தான் வந்து பண்ணியிருந்தேன். அவளும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு அவளை தூங்க வச்சுட்டேன். ஒரு 11:30 போல் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எதையோ ஒன்று மிஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேக் ஒன்று தான் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸும் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இதுக்குமே வந்து சரியாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பெருசாக எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு ஷர்ட்டு அந்த மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட பேக் ஒன்று இருக்குது, அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஒரு வழியாக பேக்கிங்கும் முடிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பொங்கலுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஐ ஹோப் நீங்களும் வந்துட்டு பொங்கல் வைப்பில் தான் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து உங்கள் சொந்த ஊருக்கு போவீங்களா, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். எல்லோரும் வந்து பொங்கலை ஜாலியாக சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கல் மாதிரியே நம்மளோட வாழ்க்கையும் வந்துட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பாய்.